வணக்கம் பானு. அதாவது தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படுகின்றன. இதையடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் கோடை விடுமுறையில் சொந்த ஊர்கள் மற்றும் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு குடும்பங்களாக சென்று இருந்தவர்கள் அனைவரும் சென்னைக்கு திரும்பி வருகின்றனர். அவ்வாறு வெளியூர்களில் இருந்து, குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வருபவர்கள் ரயில்கள், பேருந்துகளில் இடம் கிடைக்காத காரணத்தினால் கடைசி நேரத்தில் விமானத்தில் சென்னைக்கு வந்து கொண்டு இருக்கின்றனர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளான மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை ஆகிய மாநகரங்களில் இருந்து சென்னைக்கு வரும் அனைத்து விமானங்களிலும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அதோடு அந்த மாநகரங்களில் இருந்து சென்னைக்கு வருவதற்கு விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. குறிப்பாக மதுரை, சென்னை சாதாரண நாட்களில் கட்டணம் ரூபாய் 4542. ஆனால் இன்றைய தினம் கட்டணம் ரூபாய் 18,127 ரூபாய் ஆகும். அதே போல் தூத்துக்குடி, சென்னை சாதாரண நாட்களில் கட்டணமானது 4,214. இன்றைய தினம் கட்டணம் ரூபாய் 17,401 ஆகும். அதே போல் சென்னை, திருச்சி, சென்னை சாதாரண நாட்களில் கட்டணம் 2,334 ஆகும். இன்றைய தினம் கட்டணம் 9,164 ரூபாய் ஆகும். அதே போல் கோவை, சென்னை சாதாரண கட்டணம் 3,550 ஆகும். இன்றைய தினம் கட்டணம் 6,475 ரூபாய் ஆகும். இவ்வாறு பயணிகளின் பல மடங்கு அதிக விமான கட்டணங்கள் கொடுத்து சொந்த ஊர்களில் இருந்து, சுற்றுலா தலங்களில் இருந்தும் சென்னை நகருக்கு திரும்பி கொண்டு வந்து வருகிறார்கள் பானு.